Good morning, dear friends. So, PGTRB English, Test 6, Unit 2, English from 1601 to 1798. அதில் ஆதர்ஸ் மட்டும் நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கிறோம். அதுக்கான ஆன்சருக்கு இப்போ செக் பண்ணிடுவோம். த லாஸ்ட் டெஸ்ட் 5 பார்த்தோன்னா யூனிட் 1 ஆதர்ஸில் டெஸ்ட் எழுதியிருந்தோம். இப்போ யூனிட் 2 ஆதர்ஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு. ஸோ உங்கள் கொஷின் பேப்பர்ஸ் கையில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே அந்த டிஸ்கஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the wrong statement about the Civil War of England 1642 to 1660. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டான பாயிண்ட், இதை நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலாந்தில் பிஃபோர் ரெஸ்டோரேஷன் ஏஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். அப்போ சிவில் வார் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நடந்தது அப்படின்னு கேட்டால் 42 to 1660. சாரி, இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்ம as usual ஆப்ஷன் டி, சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் beheaded on 30 January 1642. இதுல ஒரே ஒரு தப்பு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் இறந்த வருஷம் 1649, மீதி எல்லாம் கரெக்ட். சரிங்களா? சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட இந்த சிவில் வார்னுடைய டைம்லயே யாரை கொண்டு விடுவாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் கொண்டுருவாங்க, தலையை வெட்டிடுவாங்க. 30 ஜான்வரி 1649 அவரை கொண்டு விடுவாங்க. சரி, மீதி பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த சிவில் வார் டைம்ல தான் மில்டன் பிகேம் தி அஃபீஷியல் apologist ஃபார் தி பார்லிமெண்டரி regime. எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இன்டர்ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ். இந்த பார்லிமெண்டரி regime அவங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கும் தான் சண்டையே நடக்கும். யார் பெரிய ஆளு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இல்லை இந்த எலைட் குரூப்பா அப்படிங்கிற சண்டையில இந்த பார்லிமெண்டரி குரூப் அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை போட்டு தள்ளிடுவாங்க. ரிலீஜியன்ல பிரச்சனை, கோர்ட் வெஸ் கெனான்ல பிரச்சனை, இப்படி எல்லாத்துலயும் இருக்கும். அதுல மில்டன் என்ன பண்ணுவார்னா, ஹி டிஃபெண்ட் திஸ் பார்லிமெண்டரி குரூப். அதனால தான் அவர் என்ன பண்றாங்கன்னா அஃபீஷியல் அப்பாலஜிஸ்ட்னா ஒன் ஹூ டிஃபெண்ட் தட் பர்டிகுலர் குரூப். அவங்கள பாதுகாத்து எழுதுறது இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதக்கூடியவராக இருந்தார். ஆலிவர் கிராம்வெல் வாஸ் லார்ட் ப்ரொடெக்டர் ஃப்ரம் 1653 to 58. ஸோ 49 to 53 வந்து 49ல இறந்த சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் இறந்த அப்புறம் ஆட்சி கைமாறும். அந்த அரசாங்க ஆட்சியிலேருந்து பார்லிமெண்டேரியன் ஆட்சிக்கு போகும். அந்த டைம்ல இந்த 49 to 53 ரூல் ஆஃப் ரம்ப் அப்படின்னு அழைப்பாங்க. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். 49 to 53 வந்து ரூல் ஆஃப் ரம்ப் அப்படின்னு அழைப்பாங்க. 53 to 58 வந்து ஆலிவர் கிராம்வெல்னுடைய தலைமையில தனியா ஒரு பியூரிட்டன் ஆட்சியே அங்க நடக்கும். காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்லலாம். காமன்வெல்த் ரூலிங் 53 to 58. 58 to 60 என்ன ஆகும், அவருடைய பையன் வருவாரு. ஆலிவர் கிராம்வெலுடைய பையன் வந்து ஆட்சி பண்ணுவாரு. அது அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. 1660ல சார்ல்ஸ் தி செகண்ட் திரும்பி வந்துருவாரு. ஸோ அதோட இந்த காமன்வெல்த் பீரியட் முடிஞ்சு போகும். சிவில் வாரும் எண்டுக்கு வந்துடும். டியூரிங் தட் டைம் பியூரிட்டன் டைம் தொடங்கினதுனால தியேட்டர்ஸ் வேர் க்ளோஸ்ட் இன் 1642. எல்லா என்டர்டைன்மெண்ட்ஸையுமே கட் பண்ணிடுவாங்க இந்த டைம்ல. ஏன்னா அரசியல் ரீதியா இது வந்து பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. ரிலீஜியஸ் ரீதியா ஆல்ரெடி அங்க இருந்த ரோமன் கேத்தலிக் அதை உடைச்சிட்டு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்தது. சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து பிரிஞ்சு சென்றது வந்து அனதர் ப்ரொட்டஸ்டன்ட் குரூப் கால்டு பியூரிட்டன்ஸ். பியூரிட்டன்ஸ் இன்னும் தூய்மையா வேணும், ஆர்சி வேண்டாம்னு சொல்லி நீங்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஓபன் பண்ணீங்க. எனக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்தும் வேண்டாம், இன்னும் கடவுளை மட்டுமே துதிக்கக்கூடிய ஒரு குரூப் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த ஆடம்பரங்கள், என்டர்டைன்மெண்ட் எதுவும் பிடிக்கல. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தே க்ளோஸ்ட் தியேட்டர்ஸ், கேம்ஸ், கேம்பிளிங்ஸ் எதுவும் இருக்கப்படாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஐடென்டிஃபை த சீரீஸ் ஆஃப் மில்டன்ஸ் ஹார்டன் போயம்ஸ். ஸோ மேக் நோட் ஆஃப் இட். ஹார்டன் போயம்ஸ் அப்படிங்கிறது மில்டனுடைய ஒரு சீரீஸ். மில்டன் ஹார்டன் அப்படிங்கிற இடத்துல போய் கொஞ்ச நாள் தங்கிப்பாரு. எப்பத்துல இருந்துன்னா 1635ல இருந்து தொடர்ந்து ஒரு 6 வருட காலங்கள் இந்த ஹார்டன் அப்படிங்கிற இடத்துல தங்குவாரு. அங்க இருந்து அவர் எழுதின போயம்ஸை வந்து ஹார்டன் போம்ஸ்
அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதுல எது ஹார்ட் அண்ட் போயம்ஸ்னுடைய சீரியஸ்? ஆப்ஷன் ஏ, அப்பான் தி சர்க்கம்சிஷன், அட் அ சோலம் மியூசிக், ஆன் டைம், ஆர்கேட்ஸ் அண்ட் காமர்ஸ், லிசிடஸ். இதுல எல்லா நம்ம ஒரு எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி அல்லது யுஜிசி நெட் எழுதுறதா இருந்தா இப்படி ஒரு சின்ன இடத்துல தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்லயும் மொத 3 போயம்ஸ் வந்து சேம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 போயம்ஸ தான் மாத்தி மாத்தி குடுக்குறாங்க. ஸோ நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு தெரியும். இது ஹார்ட் அண்ட் போயம்ஸ்னுடைய லிஸ்ட். மீதி இதெல்லாம் என்ன? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா போதும், நீங்க ஈஸியா அத தூக்கிற முடியும். என்ன அப்படின்னா, நாம கேட்டிருக்கிறது ஹார்ட் அண்ட் போம்ஸ். இந்த 2வது ஆப்ஷன் பாருங்க. ஆன் டைம்க்கு அப்புறம் ஆஃப் எஜுகேஷன் ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் வச்சிருக்கிறது. ஆஃப் எஜுகேஷன்ங்கிறது இட்ஸ் நாட் அ போயம். இட்ஸ் ஜஸ்ட் அன் எஸ்ஸே. ஓகே, மில்டனுடைய ஒரு எஸ்ஸே. ஸோ எப்படி இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நமக்கு அ பேக்கன், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ், அவருடைய எஸ்ஸேஸ் எல்லாமே இப்படி தானே இருக்கும். ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஆம்பிஷன். அதே மாரி இங்க ஆஃப் எஜுகேஷன், மில்டனுடைய ஒரு எஸ்ஸே. ஸோ நமக்கு கேள்வி எப்படி வைப்பாங்கன்னா, இஃப் யூ ஆர் அ போயட், மில்டன் இஸ் அ ஃபேமஸ் போயட். அப்ப அவருடைய எஸ்ஸே என்னன்னு கேட்பாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஃபேமஸ் நாவலிஸ்ட். அவருடைய போயம் என்னன்னு கேட்பாங்க. இப்படித்தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப் எஜுகேஷன் அவருடைய எஸ்ஸே. இது பார்த்தீங்கன்னா, ஆரியோ பெஜிடிகா. இதுவும் அவருடைய ஒரு 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 ப்ரோஸ் ஒர்க் மாரி தான். ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அரியோபெஜிடிகா. இப்படி எந்த ஆப்ஷன்ல என்னென்ன ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்கு, அத பத்தி ஒரு 2 லைன் கூட தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க அழகா எழுதி வச்சிரலாம். ரைட். அடுத்தது பாருங்க. இக்கினோகிளாஸ்டஸ். இக்கினோகிளாஸ்டஸ். சரி, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1649ல எழுதப்பட்டது இது. இக்கினோகிளாஸ்டஸ். இதனுடைய இன்னொரு பேர் இமேஜ் பிரேக்கர். யாருடைய இமேஜ பிரேக் பண்றாங்க? சரி. ஒரு சின்ன க்ளூ மட்டும் தர்றேன். நீங்க யாருடைய இமேஜ் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மில்டன் சப்போர்ட்டர் ஆஃப் பார்லிமென்ட். அப்போ அங்க இருந்த ஏதோ ஒரு அவருடைய எதிரியாக பாவிக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய தலத்தட்ட பத்தி தான் எழுதியிருக்கணும். டு சர்ச் இட் எக்லோ அ இக்னோகிளாஸ்டஸ். இது யாருடைய இமேஜ பத்தி பேசுது? ஏதோ ஒரு பெரிய எலைட்டான ஒரு ஆள பத்தி பேசுது. யாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, ஆர்ட் ஆஃப் லாஜிக். இது லாட்டின்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். இதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன? இது இங்கிலீஷ்ல ஆர்ட் ஆஃப் லாஜிக். இதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன? அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்க. தென் நமக்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் தெரியும். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்ட். பாரடைஸ் லாஸ்ட் நமக்கு பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒர்க், புக் 9. பாரடைஸ் ரீகெயின்ட் வந்து பாலிடிஆர்பில அவைலபிளா இருக்குது. ஸோ அத பத்தி நம்ம பெருசா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால அத லீவ் பண்ணிட்டு அடுத்தது போயிருவோம். ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் அமாங் தி ஃபாலோயிங். ஸோ இது வந்து ஒரு ஒரு டபுளா நம்ம வந்து கான்ஷியஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாரி லிஸ்ட்ட தந்துருவாங்க. கீழ ஒரு கோடு குடுத்துருப்பாய்ங்க. நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாய்ங்கன்னா, இந்த கோட மட்டும் தான் எடுத்துப்பாய்ங்க. இதுதான் ஏ ஆப்ஷன். இது கரெக்ட்ன்னு போட்டுட்டு, ஏன்னு போட்டுட்டு போயிருவோம். அப்படி கிடையாது. இத நல்லா நீங்க சர்ச் பண்ணி, கோட்ல தான் ஆன்சர்ஸே இருக்கு. ஸோ கரெக்ட் மேட்ச் எதெல்லாம் இருக்கலாம்? ஏ அல்லது ஏயும் பியுமா இருக்கலாம். ஏயும் டியுமா இருக்கலாம். ஏயும் சியுமா இருக்கலாம். எல்லாமாவும் இருக்கலாம். இது என்ன விஷயம் இது? ஸோ புக் 1, 3, 7, 9 அப்படின்னாலே இது பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்ட்ல மியூஸ் மியூஸ அவர் வந்து இன்வோக் பண்ணுவாரு. இப்ப அந்த மியூசஸ் எந்தெந்த புத்தகங்கள்ல வந்திருக்கு? அவர் இன்வோக் பண்ணியிருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமே 4 புத்தகங்கள் தான். 1, 3, 7, 9 இத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரடைஸ் லாஸ்ட்ல மொத்தம் 12 புத்தகங்கள் இருக்கு. அந்த 12 புத்தகங்கள்ல 4 புத்தகத்துல தான் மியூஸ் இன்வோக் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு ஒரு நம்ம கடவுள் வாழ்த்து மாரி, ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தர்றதுக்கு ஒரு பிரேயர் பண்ணி அப்படியே ஒரு தேவதைய கூப்பிடுறது. அப்படி அந்த 4 புத்தகத்துல இருக்கு. எந்த புத்தகத்துல எந்த மியூஸ கூப்பிட்டாரு? இது ஒரு நம்ம ஒரு லேர்னிங் தான். மோர் தேன் அ கொஸ்டின். இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ புக் 1ல ஹெவன்லி மியூஸ். ஸோ இதுக்கு ஏதாவது வேற பேர் இருக்குதான்னு சர்ச் பண்ணுங்க. ஹெவன்லி மியூஸ் அப்படின்னா வேற ஏதாவது பேர் இருக்குதா? புக் 3ல ஹோலி லைட்ட. புக் 7ல யுரேனியாவ. புக் 9லயும் யுரேனியாவ. ஸோ யுரேனியாவ சர்ச் பண்ணி பாருங்க. செலஸ்டியல் மியூஸ்ன்னு இருக்கும்.
இப்படி வேற வேற பேர்கள் இருக்கும். ஸோ அது பிராக்கெட்ல போட்டு அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த கேள்வியே வச்சது. ஸோ ஆல் தி அபோவ் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. டேஷ் வாஸ் ரிட்டன் பை ஆண்ட்ரி மார்வல். கரெக்டா போயட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். மோவர் போம்ஸ். இது சீரீஸ் ஆஃப் 4 பாஸ்டோரல் போயம்ஸ். இந்த மோவர் போம்ஸ் அப்படிங்கிறது தான் ஆண்ட்ரி மார்வல் எழுதினது. அப்ப மீதி எல்லாம் யார் யார் எழுதினது? ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. என்ன ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நான் க்ளூவா சொல்றேன். மீதி உங்களுடைய ஒர்க். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இந்த மிஸ்ட்ரஸ், ஹெஸ்பெரிடஸ், த டெம்பிள் இது எல்லாமே மெட்டாபிசிக்கல் ஒர்க்ஸ். மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்? ஜான் டன்லந்து, ஆண்ட்ரி மார்வல், ஆப்ரஹாம் கூலி, அப்புறம் வந்து ஹெரிக், இப்படி நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே போகுது இல்லைங்களா? அப்போ இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்னா யாரு? மெட்டாபிசிக்கல்னு முதல்ல அந்த டேர்மை காயின் பண்ணது யாரு? டன்னை வந்து ஹி அஃபெக்ட்ஸ் மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ரஹாம் கூலியினுடைய பயோகிராஃபி எழுதும் பொழுது இந்த டேர்மை டெக்ஸ்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? ஸோ ஒன்னு ட்ரைடன், ஒன்னு ஜான்சன். அப்புறம் இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்னுடைய கன்சைட்ஸ்னா என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த போயம்ஸ் எல்லாம் யார் யார் எழுது? இதெல்லாமே ஆந்தாலஜிஸ், கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ஓகே, யார் யார் எழுதுனாங்க? கொஸ்டின் நம்பர் 5. அரேஞ்ச் த chronological order of the historical events during restoration period. இப்போ நம்ம யூனிட் 2 பொறுத்தவரையிலையும் பிஜிடிஆர்பியில் பெரிய ஒரு காலகட்டத்தை உள்ளடக்கி இருக்கும். ஜெக்கோபியன் பீரியட்ல இருந்து அகஸ்டைன்ஸ் பீரியட் வரைக்கும் கிட்டத்தட்ட 1203ல இருந்து 1600ன்னு வச்சுக்கோமே, 1600ல இருந்து 1800 வரைக்கும் அடைச்சு வச்சிருக்குது அந்த ஒரு யூனிட். அந்த 200 வருஷ கால சோசியல் பேக்ரவுண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கூடவே அந்த ஆதர்ஸுடைய ஒர்க். ஸோ இதில் பார்த்துருவோம். கிரேட் ஃபேர் ஆஃப் லண்டன், க்ளோரியஸ் ரெவல்யூஷன், ஜேம்ஸ் தி செகண்ட் கேம் டு பவர், பிளே. ஸோ நான் அந்த இயர்ஸை சொல்றேன், மேட்ச் நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? ஒன்னு 1665, இன்னொன்னு 1666, இன்னொன்னு 1685, இன்னொன்னு 1688. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதையும் செகண்ட் உள்ளதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க பிஸ்தாவான்னு பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பிளேக். The last one, glorious revolution. ஜேம்ஸ் தி செகண்ட் அரியணையை விட்டு இறங்கக்கூடிய வருஷம். அதாவது அவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறார். வரக்கூடிய வருஷம். எந்தவித ரத்தமும் சிந்தாமல் ஒரு பிளட்லெஸ் ரெவல்யூஷன் வந்து அங்க நடக்கும். என்ன சம்பவம்? ஸோ இதெல்லாம் நீங்க தான் பார்த்து. ஆன்சர் செக் பண்ணிப்போம். பிளேக், குளோரியஸ், இது பி. சாரி, இது பி. சரிங்களா? ஸோ ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ், இது மாத்திக்கங்க. 2 டி இருக்காது. ஃபர்ஸ்ட் டி. அடுத்தது கிரேட் ஃபேர் ஆஃப் லண்டன் 65 பிளேக், 66 கிரேட் ஃபேர் ஆஃப் லண்டன். அப்புறம் சி ஜேம்ஸ் 2 1685, அவர் அப்பதான் ஆட்சிக்கு வர்றாரு. 3 வருஷம் 88ல அவர் இறங்கிடுவாரு. அடுத்தது குளோரியஸ் ரெவல்யூஷன். அடுத்தது இந்த ஒரு 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 கணவன் மனைவி சேர்ந்து ஆட்சிக்கு வராங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 6. Dryden's which poem celebrates Charles II's victory over his enemies? ஸோ இதை கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அப்துல்லாமன் ராஜ்டவல், அவர் பிரிஸ்கிரைப்டு ஒர்க். சரிப்பா. அப்புறம் மெடல், ஆனஸ் மிரபிலஸ், அஸ்ட்ராரிடெக்ஸ், இதெல்லாம் என்ன? போயம் தானா? இல்ல ட்ரைடனுடைய வேற ஏதாவது கிரிட்டிக்கல் ஒர்க்கா? இல்ல இதுக்கெல்லாம் பேர் பாத்தீங்க, ஆனஸ் மிரபிலஸ்னு இருக்குது. இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்குதா? இது எந்த கலெக்ஷன்ல வருது? மெடலுக்கு வேற ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதா? அப்படிங்கிறத ஒவ்வொரு வரிகள்ல எழுதி வச்சுக்கோங்க. Which play published in the year 1700? ஸோ யூனிட் 2ல இருக்கக்கூடிய அவ்வளவு ரைட்டர்ஸும் இல்லை அவ்வளவு ஒர்க்கையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல் ஃபார் லவ். ஸோ ட்ரைடன் இங்கே கேட்டிருக்கனால உடனே ஆல் ஃபார் லவ்க்கு பேரக்கூடாது. ட்ரைடன் 1700ல போயே சேர்ந்துருவார். ஆல் ஃபார் லவ், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், வே ஆஃப் தி வேர்ல்ட், ஷீ ஸ்ட்ரிப்ஸ் டு கான்கர்.
அந்த 4 டிராமாஸ் தான் நமக்கு யூனிட் 2லே இருக்குது. இந்த 4க்குமான பப்ளிகேஷன் இயர்ஸ தயவு செய்து படிச்சு வச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஹங்க்ரீவுனுடைய வே ஆஃப் தி வேர்ல்ட் பப்ளிஷ் இன் த இயர் 1700. மீதி எல்லாம் எந்தெந்த வருடங்கள்ல பப்ளிஷ் ஆகுது. அது தெரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டினோட லாக் உங்க கையில கிடைச்சிரும். நீங்க வந்து வொரி பண்ணவே தேவையில்ல. ஜான் பனியன்ஸ் ஒர்க் ப்ராஃபிட்டபிள் மெடிடேஷன், வின்சோர் ஃபாரஸ்ட், எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர், பெரி பேத்தோஸ். சரி, நமக்கு ஆன்சர் தெரியும். ப்ராஃபிட்டபிள் மெடிடேஷன்ஸ். இது எப்படி மெடிடேஷன் அப்படின்னா, இவர் ஒரு ப்ரீஸ்ட்ன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே. பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஒரு சாமியார் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு பக்திமயமான ஒரு ஒர்க். ஸோ அதே மாதிரி மெடிடேஷன் இவர் தான் எழுதியிருக்கணும். இதே மாதிரி பிரிசன் அப்படின்னு பேர்ல வரும். பிரிசன் மெடிடேஷன், ரைட்டிங் இன் பிரிசன்ஸ் அப்படின்னு எல்லாம் வந்தாலும் அது பனியன் தான். ஏன்னா பனியனை தூக்கி ஜான் பனியன் வந்து ஒரு ப்ரீச்சர். சட்டங்கள் எல்லாம் ஏற்றின அப்புறமும் சும்மா காட்சிக்கு ஒரு பேர் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கவர்மெண்ட் தடை பண்ண அப்புறமும் சட்டம் போட்ட அப்புறமும் ப்ரீச் பண்ணதுனால அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்ப ஜெயில இருந்து அவர் நிறைய ஒர்க் எழுதுவார். ஸோ ஜெயில இருக்கும்போது அப்படியே மெடிடேட் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் ரொம்ப ஃபேமஸ். நிறைய வாட்டி கேள்வியில கேட்டிருக்காங்க. கிரேஸ் அபண்டிங். கிரேஸ் அபண்டிங் அதையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. சரி, அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் வின்சோர் ஃபாரஸ்ட், ட்ரெடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர், பெரி பேத்தோஸ் இதெல்லாம் யாருடைய ஒர்க்ஸ்? இட்ஸ் நாட் அ பனியன்ஸ் ஒர்க். ஸோ யாருடைய ஒர்க் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது பாருங்க. இது ஒரு ஃபைனான ஒரு பழைய நெட் கொஸ்டின். ஹூ டோல்ட் ஸ்விஃப்ட் ஆர் ஹூ கால்ட் ஸ்விஃப்ட் கசின் ஸ்விஃப்ட் யூ ஷால் நெவர் பி எ போயட்? நீ கண்டிப்பா ஒரு கவிஞன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பெரும்பாலும் அந்த கிரிட்டிசம் சொல்றது ட்ரைடனா தான் இருக்கும். சரியா? ட்ரைடன் 2 பேரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க. ஸ்விஃப்டும் ட்ரைடனும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க. ரெஸ்டோரேஷன் பீரியட்ல எழுத ஆரம்பிச்சவங்க. ஸோ ட்ரைடன் தான் சொல்றாரு. ஏன்னா ஹிஸ் ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசம் இல்லைங்களா? கசின் ஸ்விஃப்ட் யூ ஷால் நெவர் பி எ போயட் அப்படின்னு. சரி, அப்ப மீதி இவங்க எல்லாம் யார் யாரு? இவங்க ஏதாவது ஸ்விஃப்ட்ட பத்தி சொல்லியிருக்காங்களா? போப் ஏதாவது சொல்லி கண்டிப்பா சொல்லுவா. யாரு? சட்டையரிஸ்ட். இவரும் கண்டெம்பரரி தான். ஸ்விஃப்டனுடைய கண்டெம்பரரி. ஜான் கே, ட்ரைடன். ட்ரைடன் சொன்னத பார்த்துட்டோம். தாமஸ் பர்னல் அண்ட் டாக்டர் ஜான் அர்பத்நாட். இவங்கெல்லாம் போத் போப் ஜான் கே, பர்னல், அர்பத்நாட் எல்லாருமே கண்டெம்பரரி ஆஃப் ஸ்விஃப்ட். ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. The last question. The thrice weekly newspaper, The Review, 1704 to 13. இவ்வளவு இயர்ஸும் அது பப்ளிஷ் ஆகிட்டே இருந்தது. வாரத்துக்கு 3 நாட்கள் வெளிவரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர். யாரால பப்ளிஷ் பண்ணது? ஆன்சர் டிஃபோ. டேனியல் டிஃபோ. ஸோ தனியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த யூனிட் 10ஓ இல்ல இந்த யூனிட் 9க்கு பின்னாடியோ ஒரு 10 பக்கம் விட்டுக்கங்க. 10 பக்கம் விட்டு மொத்தமா லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜேர்னல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணாங்க? ஒரு 20, 25 லிஸ்ட் தான் வரப்போகுது. அத அப்படியே நோட் பண்ணுங்க. த ரிவ்யூ, டேட்லர், ஸ்பெக்டேட்டர், இப்படி அந்த அடிஷன் அண்ட் ஸ்டீல் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு லிஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எனி டைப் ஆஃப் நீங்க லிட்டரேச்சர் எக்ஸாம்ஸ் போனீங்கன்னாலும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். இந்த ஜேர்னல் யாருடையது? இதுனுடைய எடிட்டர் யாரு? அப்படின்னு எல்லாம் வரும். அது வந்து இந்த எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கும்னா, ஆஃப்டர் ரெஸ்டோரேஷன் பீரியட்ல இருந்து தான் இந்த லிஸ்டே ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு பெரிய குழப்பம் இல்ல. பெரும்பாலும் பிஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணக்கூடியவங்க யூனிட் 2ல இருந்து இத கவனிச்சுக்கிட்டாலே போதுமானது. தனி லிஸ்ட்டா ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அனதர் லாக் கிடைச்சிடும். 100, 110 கேள்விகள் வரப்போகுதுன்னா, ஒரு 4 கேள்வி இதுக்குள்ள இருந்தா வச்சாகணும் அவங்க. அப்ப அத நம்ம வந்து லாக் பண்ணிருவோம். ஓகே. ஸோ ஐ ஹோப் இத முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஆன்சர் கீழ மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.